ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வாழ்த்துக்கள். பாஸ்கா காலத்தினுடைய 2ஆம் வாரத்தின் 4ஆம் நாளுக்குள் காலடி எடுத்து வைக்கும் நமக்கு இந்த பாஸ்கா மகிழ்வு, சந்தோஷம் நிறைவாக எங்கள் வாழ்வில் தொடருகின்ற ஒன்றாக வெளிக்கொணரப்படுகின்றது. பொதுவாகவே எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு துன்பம் நிறைந்த, சோகம் நிறைந்த, அல்லது ஒரு கட்டுப்பாடுகளும் ஒழுக்கமும் நிறைந்த, அல்லது நாங்கள் ஒடுக்கமான பாதைகளூடாக, துயருறுதல்களூடாக பயணிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நிஜத்திலே எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்விலே இந்த இரண்டும் இரண்டர கலந்திருக்கின்றது. இயேசுவினுடைய போதனைகளிலே வடிவாக சொல்லுவார். பேறு பெற்றோர், இந்த மலைப்பொழிவிலே சொல்லுவார். யார் பேறு பெற்றோர்? சமாதானம் செய்வோர், நீதியின் பால் பசிதாகமுள்ளோர், ஏழைகளே, துயருறுவோரே, உண்மைக்காக சாட்சியம் பகர்பவர்களே, இம்மையிலே வறுமையை சந்திப்பவர்களே, மறுமையிலே நீங்கள் பேறு பெற்றோர்கள் என்று பல்வேறுபட்ட வாழ்வின் நிலைகளை, மனித வாழ்வின் யதார்த்தங்களை எடுத்து சொல்லி எங்களை பேறு பலன்களுக்குரிய ஒரு வாழ்விற்குள் நுழைய, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்விற்குள் எங்களை அர்ப்பணமாக்கிட அழைப்பு விடுப்பார் இயேசு. அதே வேளையில் மறுபக்கத்தில் எங்களை போல குருக்களையும், சட்ட வல்லுநர்களையும், மறைநூல் வல்லுநர்களையும், சதுசேயர் பரிசேயர்களையெல்லாம் பார்த்து சொல்லுவார், உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்கள் முகமூடி அணிந்து போலியான வாழ்க்கைகள் வாழுகிறீர்கள், உங்கள் பட்டங்களை அகலமாக்குகின்றீர்கள், உங்கள் குஞ்சங்களை பெரிதாக்குகின்றீர்கள், நீங்கள் மற்றவர்களிடத்திலே தட்டி பறித்து சுரண்டி, நீங்கள் சுமக்க முடியாத, உங்களுடைய ஒரு விரலால் கூட உயர்த்த முடியாத சுமையை மற்றவர்களுடைய தலைகளின் மீது சுமத்துகின்றீர்கள். நீங்கள் செய்வதை அவர்கள் செய்யாதிருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் சொல்வதை மக்கள் செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்பினார். இந்த தெரிவு எங்களுடையது. ஐயோ கேடு என்கின்ற ஒரு வாழ்க்கை நிலைக்குள் சிக்கப்பட்டு எங்களுடைய நம்பிக்கையின் எதிர்நோக்கின் வாழ்வை நாங்கள் எவ்வாறு முடிவு செய்ய போகின்றோம், அல்லது இந்த பேறு பெற்றவர்கள் என்ற வாழ்வுக்குள் நாங்கள் தெரிவை மேற்கொள்வதா? இன்றைய நாளில் இந்த பாஸ்கா மகிழ்வுக்கு தொடருகின்ற இந்த 2ஆம் வாரத்தின் 4ஆம் நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக தரப்படுகின்ற வாசக பகுதி என்னவென்று சொன்னால், யோவான் நற்செய்தியினுடைய 3ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனங்கள் வரையுள்ள பகுதி சிந்தனைக்கு தரப்படுகின்றது. அந்நாட்களில் இயேசு கூறியதாவது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் என்று நிக்கதேமை பார்த்து கூறுகின்றார். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கிருந்து செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேமு இயேசுவை பார்த்து, இது எப்படி நிகழும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ராயேல் மக்களிடையே போதகராக இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகருகின்றோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கின்றேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்று சொன்னால்
விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகின்றீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். இது நம்ம ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாந்தவர்கள், இன்றைய இந்த நற்செய்தி பகுதி ஆவிக்குரிய கடவுள், பார்க்க முடியாத கடவுளாக எங்களுடைய இறை தந்தை ஆதியிலிருந்து ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருவராக படைப்பின் தொடக்கத்திலிருந்து மனுக்குலத்துக்கு தன்னை வெளிப்படுத்திய அந்த கடவுள் தான் கண்ணால் காண முடியாத, தொட்டுணர முடியாத கடவுளாக சித்தரிக்கின்றார். ஆனாலும் அவரை நாங்கள் உணர முடியும். எங்களுடைய உள்ளார்ந்த மனநிலைகளிலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, ஆழ்நிலை தியானங்களிலே, ஞான காரியங்களிலே நாங்கள் அந்த கடவுளோடு நாங்கள் வாசம் செய்யக்கூடியதாக, அவரோடு நாங்கள் ஜனரஞ்சகமான உள்ளார்ந்த உணர்வுகளுக்குள் நாங்கள் லயித்திருக்க எங்களுக்கு இந்த ஆவிக்குரிய கடவுள் வாய்ப்பு தருகின்றார், வழிமுறைகளை சொல்லி தருகின்றார். இன்றைய நாளிலே இயேசு நேரடியாக சொல்லுகின்றது என்னவென்று சொன்னால், மறுபிறப்பை பற்றி சொல்லுகின்றார். ஊனியல்புக்கு மரித்து ஆவிக்குள் பிறக்க, உலக காரியங்களை விடுத்து பொருள் சார்ந்த வாழ்வை விட்டு ஆன்மீகத்துக்காக, ஞானத்திற்காக நாங்கள் ஞான காரியத்தில் வளர எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாங்கள் இந்த மறுபிறப்பு எப்படி நிகழும் என்று நிக்கோதேமுவை போல நாங்களும் பல தடவைகளில் மன ஆதங்கப்பட்டதுண்டு, ஐயுறவுகள் கொண்டதுண்டு, சந்தேகங்களோட பலர்த்த பிரியத்தனங்கள் அதற்குரிய தீர்வை பெற எடுத்ததும் உண்டு. ஆனாலும் எங்கள் உணர்வால், உள்ளத்தால், மனதால் நாங்கள் எங்களுடைய ஆன்மாவுக்குள் ஆண்டவரை கண்டுகொள்ள, படைத்தவனோடு நான் நிறைவான ஸ்பரிசிப்பிலே என் வாழ்வை முன்னெடுக்க இந்த மறுபிறப்புங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசு வடிவாக சொல்லுவார், நான் இந்த மண்ணுலகு சார்ந்தவை வைத்து, இந்த மண்ணுலகு சார்ந்தவை பற்றி, மண்ணுலகுரியவற்றை வைத்தே உங்களோடு பலவற்றை நான் விவாதித்த பொழுது, அவற்றை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்திய பொழுதே உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளுகின்ற மனநிலைகள் இல்லை. ஆனால் நான் எனக்குரிய இடம் அந்த இறையரசு விண்ணுலகை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் எந்த அளவிற்கு அதை புரிந்து கொள்வீர்களோ தெரியவில்லை என்கின்ற தன்னுடைய ஒரு ஏக்கத்தையும் வெளிப்படுத்தி நிற்கின்றார். ஆனாலும் இறைவன் தம்முடைய திட்டத்திலே, சித்தத்திலே இந்த இறை வெளிப்பாட்டை, இறை ஏவுதலை தொடர்ந்தும் மனுக்குலத்திற்கு தந்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே அந்த இறை தூண்டுதல், அந்த இறை வெளிப்படுத்தல்கள் காலம் கடந்த நிலைகளிலே இன்றும் மனுக்குலத்தின் மத்தியில் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. எனினும் இயேசு சொல்லுவார், அன்றொரு நாள் பாலைவனத்திலே அந்த மோசேக்கு முன்னால் நாங்கள் எவ்வாறு அந்த பாம்பு உயர்த்தப்பட்டதை பார்த்து அந்த பாம்புகளினால் கடியுண்டவர்கள் குணம் பெற்றார்களோ, அதைவிட அனைத்து விதமான உடல் மன உளைச்சல்களில் உள்ள எல்லோரும் அந்த உபாதைகளிலே இருந்து, மனநல குறைவுகளிலே இருந்து, உடல்நல குறைவுகளிலே இருந்து அவர்கள் ஆன்ம நலம் பெற மனுமகன் சிலுவையில் உயர்த்தப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு இரட்சணியமும் மீட்பும் கிடைக்கும் என்று தாம் என்றோ ஒரு நாள் உயர்த்தப்படுவதனால் எங்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய
இந்த பாஸ்கா மகிழ்வை பற்றி முன்கூறியிருக்கின்றார். இந்த நிக்கதேமுவுடனான அந்த கலந்துரையாடல் ஒரு நம்பிக்கை தருகின்ற, எங்களுக்கும் வாழ்வு உண்டு, நாங்களும் விமோசனத்தின் மக்களாக, சுபீட்சத்தின் மக்களாக இந்த உலகத்திலே மண்ணோடு மண்ணாகி போகிறவர்களாக அல்ல, அதனிலும் மேலாக நாங்கள் என்று ஒரு நாள் ஆவிக்குரிய நிலையிலே ஆன்ம ஈடேற்றத்தில் எங்கள் ஆன்மாவை ஆண்டவரிடத்திலே ஒப்புவிக்கின்ற அந்த நிலைக்கு நாங்களும் உயர்த்தப்பட, இயேசுவை போல நாங்களும் மேலெழுந்து வர எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். எதற்கு? மறுபிறப்பிற்கு. இதனால் எங்கள் மனமாற்றத்தினால், எங்கள் புதுப்பித்தலினால், எப்போ இந்த பாஸ்கா மகிழ்விலே அந்த சந்தோஷத்திலே நாங்கள் லைத்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உத்தானத்தினுடைய பேறு பலன்களான இந்த பாஸ்கா பெருவிழா மகிழ்வு எங்கள் என்றென்றும் நிலைத்திருக்க நாங்கள் தொடர்ச்சியான அந்த ஸ்திரத்தன்மையில் இந்த பாஸ்கா மகிழ்ச்சியில், சந்தோஷத்தில் இயேசுவோடு பயணிக்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.